இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுனுடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் கரம் தட்டுவோமே எல்லாரும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்களேன். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களில் இருக்கிறார். உங்களுக்காக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்குது, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். உங்களில் இருப்பவர் பெரியவர். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. லைட் அமரும்போது தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்து எழாமல் இருந்திருந்தால் கிறிஸ்தவ மதமே எல்லாமல் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். வாக்கு மாறாத ஆண்டவர். இன்றைக்கு நாமெல்லாம் நினைத்து பார்க்கலாம், ஏன் தொடக்க நூலில் இருந்து வாசகம் எடுக்கப்பட்டது, ஏன் விடுதலை பயணம், ஏன் இறைவாக்கினர்கள் நூல்கள், ஏன் இதெல்லாம் எடுக்கப்பட்டது, எதற்கு இந்த நாளிலே அவையெல்லாம் வாசிக்கப்பட்டது என்று நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக பைபிளில் நற்செய்தியில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 44வது வார்த்தை. ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே சொன்னதை திருப்பி உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். எப்படி சொல்கின்றார்? பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோயிசன் சட்டங்களிலும் பாருங்க, மோயிசன் சட்டங்களிலும் இறைவாக்கினர்களின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஆதியிலிருந்து திருவடிப்பாடு வரைக்கும் இந்த இயேசுவை பற்றி என்னெல்லாம் மோயிசன் சட்டங்களிலும் இறைவாக்கினர்களின் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் இயேசுவை பற்றி எழுதப்பட்டவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதை இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் படைத்தது உண்மை, நம்மை நேசிப்பது உண்மை, நம்மளை காப்பாற்ற வந்தது உண்மை, நம் கூட இருப்பது உண்மையிலும் உண்மை. விசுவாசிப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கைகூடும். இந்த உலகத்திலே எத்தனையோ கல்லறைகள் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக கிடைக்கிறது. எத்தனையோ கல்லறைகள் அடைக்கப்பட்டு கிடைக்கிறது. முடியாண்ட மன்னர்கள் எல்லாம் பின்னர் பிடி சாம்பலாகி விட்டார்கள். காயமே பொய்யடா காத்தடைத்த பையடா என்று எல்லாம் அடங்கி போய்விட்டார்கள். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நீளம்தான் சொந்தமடா என்று எல்லாமே அடங்கி போவார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒன்று யோசிக்க வேண்டும். இந்த உயிர்ப்பினுடைய அடிப்படை செய்தி என்ன? இன்னைக்கு உலகமே கலங்கி இருக்கிறது, பயந்திருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. எப்படி வாழப்போகிறோம்? நம்முடைய எதிர்காலம் எப்படி நடக்கப் போகிறது? இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நம்முடைய குடும்பத்தையோ, பிள்ளைகளையோ, உறவுகளையோ, பொருளாதார சூழ்நிலைகளையோ எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற ஒரு அச்சம், பயம் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் கேதுரு மரங்களைப் போல் செழிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் உன் பக்கம் 1000 விழுந்தாலும், உன் வலப்புறம் 10,000 தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொல்லப்படுவது போல, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எந்த விதமான தீமையும் நம்மை அணுகாது, எந்த விதமான துன்பமும் நமக்கு அணுகாது, எந்த விதமான கொரோனா நோயோ நம்மை பாதிக்காது. காரணம், இந்த உயிர்ப்பினுடைய அடிப்படை செய்தி என்னவென்றால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய மகிழ்ச்சியான செய்தி
சீடர்கள் பயந்து கலங்கி சோர்ந்து இருந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கேன்னு சொல்லி உயிர்த்த இயேசு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கின்றார். ஆக இயேசுவை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னைக்கு இயேசு இருக்கிறார் என்று நினைப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக உயிர்ப்பினுடைய அடிப்படை செய்தி என்னவென்றால் மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்காக துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும், வாழ்வின் நிறைவை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே பலியாகி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். எனக்காக மரித்த இயேசு இன்றைக்கும் வாழ்கின்றார். ஏன் தெரியுமா? இன்னொன்று, உயிர்ப்பினுடைய அருள், ஆன்மீக அருள் என்ன தெரியுமா? உயிர்த்த இயேசுனுடைய ஆன்மீக அருள் முதல்ல சொன்னது, உயிர்த்த இயேசுனுடைய அடிப்படை செய்தி மகிழ்ச்சி. உயிர்த்த இயேசு கொடுக்கக்கூடிய அருள் தரும் ஆன்மீகம் என்னவென்றால் அமைதியாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அமைதி இல்லை. நிறைய குடும்பத்தில் அமைதி கிடையாது. நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு உயிர்த்த இயேசு கொடுக்கிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது. ஆக நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அடுத்தவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறோமோ அன்றைக்குத்தான் ஆசீர்வாதம். ஒரு குடிகாரன் பயங்கரமாக குடிப்பான், பயங்கரமாக குடிப்பான். இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அந்த அம்மா தாய் ரொம்ப அழுவார்கள். எப்போ பார்த்தாலும் இப்படி பிள்ளைய பெற்று இப்படி ஆளாக்கி இப்படி குடிக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுவார். மனைவியும் ரொம்ப வேதனைப்படுவார்கள். என் வீட்டுக்காரர் இப்படி குடிக்கிறாரே, குடிக்கலன்னா தங்கமான குணம், குடிச்சிட்டான்னா மோசமான குணமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி குடிக்காதையா, தவஸ் காலம் வந்துருச்சு, இப்படிலாம் இருக்கிறியே, தவஸ் காலத்தை குடிச்சிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளிக்கிழமை வந்தார். பெரிய வெள்ளிக்கிழமை சொன்னார், அம்மா, இந்த பெரிய வியாழக்கிழமை சொன்னார், அம்மா இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன், இனிமேல் தண்ணி அடிக்கவே மாட்டேன், இன்னைக்கு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. வியாழக்கிழமைலாம் குடிக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமை பார்த்தா அம்மாட்ட வந்து சொல்கிறார், அம்மா இன்னையோடு குடிகார அந்தோணி செத்து போயிட்டான் அப்படின்னு. இன்னைக்காக எனக்காக இயேசு மரித்தார். ஆக இன்னையோடு குடிகார அந்தோணி செத்துட்டான்னு நினைங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை குடிக்கலை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து நின்னார். அடா மொட்டையா போவ, இப்படி வந்து குடிச்சிட்டு நிற்கிறிய, உனக்கு என்னடா ஆச்சு, நல்லா ஏன்டா அப்படி பண்ணுற, என்னம்மா பண்ணுறது, குடிகார அந்தோணி 3 நாள் உயிர்த்திட்டாம்மா. இன்னைக்கு எத்தனை ஆளுக உயிர்க்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அடக்கி வச்சிருக்குது எல்லாத்தையும். 10 மணி 11 மணி 12 மணி ஆனிச்சுன்னா அம்மாக்களுக்கு மனைவிகளுக்கெல்லாம் படக்கு படக்குன்னு சொல்லும், எங்கள் வீட்டுக்காரர் பத்திரமா போயிட்டு திரும்பி வந்துருவாரா, இல்லை குடிகாரி அந்தோணி போல உயிர்த்துருவாரான்னு ஒரு மாதிரி வேதனையில் நிற்பாங்க. அப்படிதானே? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு மனமாற்றத்தின் ஆவியை கொடுக்கிறார். சீடர்கள் எல்லாமே பயந்து போய் கலங்கி போய் தான் இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை பெற்ற பிறகு, உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு முழுமையான மாற்றம். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு அச்சம், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இருக்கிறார் என்ற தைரியம், ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய உயிர்ப்பின் தன்மை, அவருடைய வார்த்தையின் தன்மை, அவருடைய இரக்கத்தின் தன்மை, அவருடைய வாழ்வின் தன்மை அப்படியே அவர்களை டோட்டலாக மாற்றிவிட்டது. இன்னைக்கு நாமும் தவக்காலத்தில் இருந்து இப்போ உயிர்த்த இயேசுனுடைய வல்லமையை பெற்றவர்கள் போல் அமர்ந்திருக்கிறோம். நமக்குள்ளே நிறைய மனமாற்றங்கள் வேணும், நமக்குள்ளே நிறைய மகிழ்ச்சியான உள்ளங்கள் வேணும், சந்தோஷமான உள்ளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாக மாதிரி தண்ணி அடிச்சிடாதீங்க. மகிழ்ச்சியாக பற்றவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிலையற்ற வாழ்வை தேடி அல்ல, நிலையற்ற வாழ்வை தேடி அல்ல, நிலையான வாழ்வை தேடித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மனமாற்றங்களோடு வாழும் பொழுது கடவுள் இயேசு நமக்காய் மரித்த அந்த உயிர், அந்த மரித்த மரிப்புக்குள்ளே மதிப்பு எதிலே வரும் தெரியுமா? நம்முடைய வாழ்வில் தான் அடங்கி இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு நன்றாக வாழ்கின்றோமோ, எந்த அளவிற்கு ஆசீர்வாதமாய் வாழ்கின்றோமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாழ்கின்றோமோ, எப்படி உறுதியான வாழ்க்கை வாழ்கின்றோமோ, அதை வைத்துத்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னும் ஆழமாய் இருக்கும், இன்னும் வலிமையாக இருக்கும், இன்னும் உண்மையாக இருக்கும், இன்னும் உத்தமமாக இருக்கும், இன்னும் நிறைவுள்ளதாக இருக்கும். ஆக நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் நல்ல மனமாற்றத்தோடு நல்ல மகிழ்ச்சியோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்னைக்கு சில பேருக்கு பார்த்தா நல்ல மனமாற்றம் வரும்னு நினைப்போம், ஆனால் வர முடியாமல் தவிப்போம். நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பங்கில் வந்து ஒரு பங்கு சாமியார், அப்போ தான் பங்கு சாமியார் வந்திருக்கிறார். அந்த பங்கு சாமியார் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா
அவர் முதல் நாள் பூசை வைக்கிறார். அவருடைய குரல் நல்ல குரல் வளம், நல்ல அழகான வார்த்தைகள், சூப்பராக பூசை வைக்கிறார். அவர் பிதாசுதன் போட்டு அந்த பரிசுத்தாயின் பெறாலே ஆமீன் சொல்லி அவர் பூசை வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம், அவருடைய பூசை, அவர் பேசிய விதம் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கவர்ந்தது. அவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அருமையான பங்கு சாமியார் நம்ம பங்குக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு மேரி அம்மா, ஒரு 75 வயசு இருக்கும், அந்த அம்மா அப்படியே மயங்கிருச்சு. சாமியாருடைய பூசை பிரசங்கத்தில் அப்படியே மயங்கிருச்சு. தினமும் சாமியாரை பார்த்து, சாமி உங்கள் பூசை அப்படித்தான் இருக்குது, உங்கள் பூசையை பார்த்தா கரையாத கல்லும் கரை மாறாத மனசும் மாறும், அப்படித்தான் இருக்கு, அருமையான பூசை, ரொம்ப அழகாக வைக்கிறீங்க, ரொம்ப உங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தினமும் சாமியாரை பார்க்காம போகாது. சாமி சர்வேசனுக்கு தோஸ்திரம் ஆசீர்வாதம் சொல்லுவார் சாமியார். அப்போ ஒரு மகனை போல், ஒரு தாயை போல் அவர்களுடைய அந்த பாசமான பகிர்வு இருந்தது. அப்படி இருக்கிற நாளில் ஒவ்வொரு நாளும் மேரி அம்மா வந்து சாமியாரை பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் பேசியாமல் போக மாட்டாங்க, அவ்வளவு பாசமாக இருந்தாங்க. அப்போ இந்த மேரி அம்மா ஒரு நாளைக்கு இந்த ஃபாதர்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் இந்த ஏழை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க, நானே நடக்க முடியாமல் பூசைக்கு வந்துடுறேன், டெய்லி வந்துடுறேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்குறக்காவே வர்றேன், எவ்வளோ அழகாக வைக்கிறீங்க, எவ்வளோ ஆறுதலாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பேசிட்டு போவாங்க. இப்போ பங்குசாமியார் சொல்லுவார், வந்து இப்போ தாம கொஞ்சம் நாள் ஆகுது, நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் ஊர் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் இப்படியே கோச்சிட்டு போயிடுச்சு, போங்க சாமி இந்த ஏழை வீட்டுக்கெலாம் நீங்கள் வருவீங்களா, இப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சாமியார் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் 8:30 மணிக்கு சாப்பாடு, 8 மணி, அரை மணி நேரம் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது மேரி அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளோ பாசமான நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே, இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, இன்றைக்கி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் மேரி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கேட்டார், இந்த மேரி அம்மா வீடு எங்கே இருக்குது? சாமி நேராக போங்க, வலது பக்கம் திரும்புங்க. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்படி இருக்கும், பைப்படிக்கு பக்கத்தில் 3வது வீடு தான் மேரி அம்மா வீடு. இவர் சாமியாருக்கு பயங்கர சந்தோஷம், இன்னைக்கு என்னைய பார்க்கும்போது மேரி அம்மா இன்ப அதிர்ச்சியில் மயக்கப்பட்டு விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக வண்டியை ஓட்டு போகிறார். போய் 3வது தெருவில் அப்படி திரும்பினார் பாருங்க, பைப்படியில் பயங்கரமான சண்டை. ஹீரோயின் யாருன்னா மேரி அம்மா தான். சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு, என்ன கெட்ட வார்த்தை, என்ன வார்த்தை. சாமியார் பார்த்தார், மேரி அம்மாவா இது, இப்போ போனோம் செத்தோம், வண்டி தானா நின்றுச்சு. பயந்துட்டார் சாமியார், நாடாது இவ்வளவு சண்டை போடுது, இவ்வளவு பயங்கரமான சண்டை, அதுவும் அப்படி இப்படின்னு கேட்டா அது வார்த்தை சொல்ல முடியல. சாமியார் பயந்து போய் நிற்கிறார். நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்கான்னு பார்த்தா எனக்கே ஒரு அதிர்ச்சி உட்காந்துருக்கேங்க சொல்லிட்டு, இப்போ போனோம் செத்தோம் கொண்டே விடுன்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே நின்ட்டார். மேரி அம்மா வீட்டுக்குள்ளே போகட்டும் சொல்லிட்டு மெதுவாக ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிட்டு அந்த குடத்தை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு மெதுவாக நடக்க முடியாமல் முணங்கிக்கிட்டே போகுது. போய் 2வது படியிலேருந்து 3வது படி ஏறும்போது சாமியார் பைக்கை உருட்டிகிட்டே போய் பின்னாடி வச்சு மேரி அம்மான்னு கூப்பிட்டார். எவன்டாவேன் அப்படின்னு சொல்லி திரும்பிச்சு. சாமியாருடைய சாமியாரை பார்க்கவும் குடம் கீழே விழுந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. சாமி பார்த்துட்டியலோ? ஆமா. கேட்டியலோ? ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, உள்ள வாங்க உள்ள வாங்க. மேரி அம்மா என்ன இது, உங்க பிரசங்கத்தை கேட்டா கரையாத கல்லும் மாறாத மனசும், என்ன இது அப்படி கேட்டார். அப்பதான் மேரி அம்மா சொன்னிச்சு, கோயிலுக்கு வந்தா ஒரு ஆவியா இருக்குது, வீட்டுக்கு போனா இன்னொரு ஆவியா இருக்குது. இங்க எத்தனை மேரி அம்மா உட்கார்ந்துருக்கோ? ஆக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மக்களே யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பாடுகள் சாதாரணமானவை அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். லூக்கா நற்செய்தி 24:7 மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும். ஏற்கனவே தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே லூக்கா 24:46 அவர் அவளிடம் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும், துன்புற வேண்டும், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும், ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதியை 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழ வேண்டும். இதனுடைய அர்த்தத்தை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கின்றார், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 40வது வார்த்தை. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கமே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? மகனை கண்டு
இயேசுவை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்ப்பிப்பேன். இயேசுடைய மரணம் பலருக்கு நம்பிக்கை உள்ளதாய் மாறுகிறது, ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுகிறது. பாருங்க, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெற வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிறோமே, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நேற்று சொல்ல வேண்டும், வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த நாளுக்காகத்தான் அதை நான் சொல்லாமல் வைத்திருந்தேன். அம்மகனை கண்டு அவள் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெற வேண்டும். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். பயங்கரமான வேதனை அனுபவித்துக் கொண்டார்கள். இயேசுவின் வலது பக்கத்தில் இருந்த கள்வன் இயேசுவிடத்தில் பாருங்கள், இயேசு அடிக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு, சதைகள் கிழிந்து தொங்கி, முள்முடி சூட்டப்பட்டு, தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையிலே தவித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த பாவியான கள்வன் இயேசுவை பார்க்கிறான். அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு, யாரையும் ஒன்றும் பேசாமல், குற்றப்படுத்தாமல், காயப்படுத்தாமல், மிக வேதனையை தானே சுமந்தவராய் தொங்கி கலங்கி கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த பாவியான கள்வன் இயேசுவை உற்று பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நீர் அரச உரிமையில் வரும்போது என்னை நினைவு கூரும். பாருங்க, அவன் தெளிவாக சொல்கின்றான், மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெறுவார்கள். இயேசு பார்க்கிறார், ஆணிகளால் அடிக்கப்பட்டு, சதைகள் கிழிக்கப்பட்டு, நரம்புகள் தெறிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து ஒரு ஆன்மா நம்புகிறதே என்று சொல்லி, ஆண்டவர் நாளைக்கல்ல, நாளை கழிச்சல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கள்வன், ஆனால் அவன் அவர் மீது வைத்த நம்பிக்கையின் பொருட்டு இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். மக்கள், இன்னைக்கு அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்று நான் அன்றைக்கு சொன்னேன். ஆண்டவருடைய இரக்கம் திறக்கப்பட்டு விட்டது, ஆசீர்வாதம் திறக்கப்பட்டிருக்கிறது, அருளின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரையும் நான் அழியாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். பாருங்க, அழகா சொல்கிறார், அவரிடம் ஒப்படைக்கப்படும் எவரையும் நான் அழிவுறாதபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்படையுங்கள், உங்கள் பையனை, உங்களுடைய மகனை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை உயிர்த்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக அதை நன்மையாக மாற்றிக் கொடுப்பார் என்றால் நம் ஆண்டவர் தெளிவாக பவுலடிகளார் சொல்லுவார், பாவிகள் என்று தெரிந்தும் தன் உயிரை கொடுத்த தெய்வம் அவரோடு சேர்ந்து அருளை கொடுக்க மாட்டாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? இரக்கத்தை காமிக்க மாட்டாரா? நன்மைகள் செய்ய மாட்டாரா? நல்லவன் ஒருவனுக்காக உயிரை கொடுப்பதை அரிது. நாம் பாவிகள் என்று தெரிந்தும் ஆண்டவர் தன்னையே நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்மோடு சேர்ந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பாதுகாப்பையும் கிருபையும் கொடுக்க மாட்டாரோ? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கின்றது. யோவான் 6:39 அவரிடம் ஒப்படைக்கப்படும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். கடைசியாக தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கின்றது. ரோமையர் திருமுகம் 10:9 மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு ஆண்டவர் என நாம் என்ன செய்யணும்? வந்திருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தை தான் நமக்கு தேவையான வார்த்தை. ஆண்டவர் அழிவுற மாட்டார். அவரை தேடுகிற பிள்ளைகள் அழிந்து போக மாட்டார்கள். அவரை நம்புகிற பிள்ளைகள் அழிந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிய படைப்பாக மாற்றியிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வாசகத்தின் வழியாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ரோமையர் 10:9 இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மேரியம்மா மாதிரி வேட்டளவில் இறைவார்த்தையை கேட்டுட்டு போறதல்ல, உள்ளூர நம்ப வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ப வேண்டும். இயேசுதான் என் ஆண்டவர், ஆண்டவரே என் கடவுள், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் வாழ்வு, அவர்தான் என் பலம், அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் சந்தோஷம், அவர்தான் நிறைவு என்று யார் உள்ளூர நம்புகிறார்களோ அத்தனை பேரும் மீட்கப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? திருவெளிப்பாடு 1:18 மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, வாழ்பவர் நானே, இறந்தேன், ஆயினும் உயிர் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார். திருவெளிப்பாடு 1:18 வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன், சாவின் மீதும்
பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாதாளத்தில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சோகத்தில் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நெருக்கடி போராட்டத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கின்றார், உயிர்த்த இயேசு சீடர்களை பார்த்து சொன்னார், விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆம், நம்ம நேசிக்கிற ஆண்டவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நம்மளை கண்காண்கின்ற ஆண்டவருக்கு, நம்மளை வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஏன் தெரியுமா? எதற்கு அது சொல்கின்றார் தெரியுமா? அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:20 கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். எப்படி கைவிடுவார்? மக்களே, ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கிவிட்டால், ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அந்த அடிமை அந்த ஓனருக்கு, அந்த சொந்தக்காரனுக்கு சொந்தம். ஆனால் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு தலைவர் தன் மக்களை தன் இரத்தத்தை சிந்தி, தன் உடலை கொடுத்து, தன்னுடைய தெய்வீகத்தை கொடுத்து, தன் அன்பை கொடுத்து, தன் இரக்கத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மை பேணி பாதுகாப்பார், எந்த அளவுக்கு நமக்கு இரக்கத்தை கொடுப்பார், எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுப்பார். இன்றைக்கு அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, சோர்ந்து கவலையோடு, கொரோனா என்னை பாதிக்குமோ, வியாதி என்னை பாதிக்குமோ, பொருளாதார வசதிகள் கிடைக்காமல் போய்விடுமோ, வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போகுமோ, என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்று கலங்கி தவிக்கிற என் தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்ய நிறைவாக காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லா அருளையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தைகள் சொல்கின்றது, ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். எனவே உங்கள் உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள். யார் ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், உடலால் யார் அவரை பெருமைப்படுத்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருமைப்படுத்துங்கள். நம்முடைய செயல்கள் வழியாக, நம்முடைய எண்ணங்கள் வழியாக, நம்முடைய நல்ல மனசு வழியாக, நல்ல செயல்கள் வழியாக நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்தும் பொழுது, அவரை இடைவிடாது துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நம்மிடமிருந்து ஆண்டவர் பொன்னையோ பொருளையோ ஆட்டையோ கோழியையோ மாட்டையோ கேட்கவில்லை. ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்காய் மரித்த என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னை அன்பு செய்யும் பொழுது, என்னை ஆராதிக்கும் பொழுது, என்னை மகிமைப்படுத்தும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது வேற எதுவுமே கிடையாது. வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை, ஆண்டவர் மீது அன்பு, ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த குணங்களை நாம் ஆழமாக வைத்துக் கொண்டோம் என்றால், உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும், மணமகன் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் 1 கொரிந்தியர் 15:55 சொல்கின்றது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. இதோ ஆண்டவருடைய வார்த்தை மிகச் தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:26 சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். சாவுதான் கடைசி பகைவன். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும், ஆனால் ஆண்டவரை நேசிக்கின்ற ஆத்துமாவுக்கு சாவு என்பதே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மீது நம்பிக்கை கொள்பவன் இறந்த பிறகும் உயிர் வாழ்வான் என்று சொல்கின்றார்கள். மக்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு முடிவல்ல. இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிவல்ல, வேற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கின்றார் யோவான் நற்செய்தி 14 உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் உறைவிடங்கள் பல உள்ளன, இல்லை என்றால் சொல்லியிருக்க மாட்டேன். நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன். I am going to prepare a place for you. நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். நான் தயார் செய்த பின்பு நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து நான் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். அதாவது இன்னைக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மோட்சம் நிச்சயம். இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயம். யாருக்கு பரலோகம் கிடைக்கும்? ஆண்டவர் பரலோகத்தை திறந்து விட்டார். இயேசு தன் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு என்ன சொல்கின்றாரோ, அன்னை மரியாள் சொல்வது போல அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று தயார் நிலையிலே நாம் இருப்போம் என்றால், the heaven is prepared for the prepared people. The heaven is prepared for the
prepared people. யார் தயார் நிலையில் இருக்கிறார்களோ தயார் செய்யப்பட்ட பரலோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் ஏற்கனவே பரலோகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் வர வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பரலோகத்தை திறந்து விட்டார். பரலோகத்தை தயாராக வைத்திருக்கிறார். தயார் நிலையில் இருப்பவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட பரலோகம் கிடைக்கும். தயார் நிலையில் இல்லாதவர்களுக்கு எல்லாமே தாறுமாறாக போய்விடும். ஆக the heaven is prepared for the prepared people. யார் தயார் நிலையில் இருக்கிறார்களோ தயார் செய்யப்பட்ட பரலோகம் காத்து கொண்டிருக்கும். அப்ப கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இறுதியாக கொலோசியர் 3:1 மிக தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்குதான் தந்தையின் வலப்பக்கம் இயேசு வீற்றிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்களானால் அப்படி என்றால் என்ன? நாம் பாவ வாழ்க்கையை தூக்கி எறிங்க. நம்முடைய கோபம், நம்முடைய அகங்காரம், நம்முடைய தற்பெருமை, நம்முடைய ஆணவம், நம்முடைய செருக்கு, நம்முடைய தேவையில்லாத தன்மைகள், தேவையில்லாத குணங்கள், கேவலமான எண்ணங்கள், சிந்தனைகள், வரட்டு கௌரவம், பிடிவாத குணங்கள், இவற்றையெல்லாம் தூக்கி எறியுங்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் நல்ல மனிதனாய் இருக்கும் பொழுது, அன்பாய் இருக்கும் பொழுது, மனம் அறியவர்களாய் இருக்கும் பொழுது, நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழும் பொழுது, சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, பிறரை ஆதரவாய் பார்க்கிற பொழுது, உதவி செய்கிற அத்தனை பேரும், நன்மை செய்கின்ற அத்தனை பேரும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். உதவி செய்கின்ற அத்தனை பேரும், பிறரை மன்னிக்கின்ற அத்தனை பேரும், கடவுளை தேடுகிற அத்தனை பேரும், கடவுளோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் நாம் எல்லாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள். அப்ப உயிர் பெற்று எழுந்தவர்கள் என்றால் நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒரு முதிர்ந்த எண்ணத்தில் இருக்கும். ஒரு முதிர்ந்த எண்ணம். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. என்னால என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னால என் மனைவி நல்லா இருக்கணும், என்னால என் கணவர் நல்லா இருக்கணும், என்னால என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது நாம் இயேசுவோடு உயிர் பெற்று எழுந்தவளாய் இருப்போம். அப்படி இயேசுவோடு உயிர் பெற்றவளாய் இருப்போம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மேலுலகு சார்ந்தவற்றதாக இருக்கும். கீழ் நோக்கிய புத்திகளோ யாரை கவுக்கலாம், யாரை அசிங்கப்படுத்தலாம், யாரை அவமானப்படுத்தலாம், எப்படி நம்ம குடும்பத்தை கெடுக்கலாம், எவன் குடும்பத்தை பிரச்சனை உருவாக்கலாம் என்ற எண்ணங்களே கீழ் நோக்கிய எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கும் இருக்காது. ஆக அதற்காகத்தான் மிக தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்குதான் தந்தையின் வலப்பக்கம் இயேசு வீற்றிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். இந்த உயிர்த்த இயேசு சொல்கின்றார், நான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்தேன், வாழ்வின் நிறைவை கொடுக்க வந்தேன். I have come to give life, life in fullness. அப்ப ஆண்டவருடைய இறை பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நம்மையே அர்ப்பணிப்போம். உயிர்த்த இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். இனி சாவு என்பதே இல்லை, இனி சாவு என்பதே கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் திருவெளிப்பாட்டிலே, அங்கு சாவு இருக்காது, பட்டினி இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, எல்லாம் மறைந்து போகும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கின்றார், நான் அனைத்தையும் புதியவன் ஆக்குகிறேன் என்று சொல்றார். நான் அனைத்தையும் புதியவன் ஆக்குகிறேன். இன்றைக்கு கலங்கி போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, பயந்து போயிருக்கிற என் தெய்வ ஜனமே, இன்றைக்கு உயிர்த்த இயேசுவின் மீது நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை புதியவனாக்குவார், சிந்தனைகளை புதியவனாக்குவார், நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போடுவார். ஏனென்றால் இயேசுவை யாரெல்லாம் தேடி வந்தார்களோ, இயேசு யாரையெல்லாம் தேடி போனாரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஆண்டவர் கொடுத்தார். இருளை ஒளியாக்கியவர், கஷ்டத்தை இன்பமாய் மாற்றியவர், துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றியவர், வேதனையை மகிழ்ச்சியாக மாற்றியவர். நம் ஆண்டவர் அனைத்தையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார், இரக்கத்தை ஆசீர்வாதமாய் கொடுப்பார். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உயிர்த்த இயேசுவிடம் இருந்து இந்த கல்வாரி திருப்பலியிலே, ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் உம் அருளும் உம் இரக்கமும் உம் மீட்பும் உம் ஆசீர்வாதமும் உம் கிருபையும் உம் பலமும் உம் வல்லமையும் உம் சமாதானமும் உம் சந்தோஷமும் உம்முடைய ஆற்றலும் உம் வலிமையும் உம் பலமும் உன் நிம்மதியும் உன் நிறைவும் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தான் சொந்தக்காரர்கள். ஏனென்றால் இயேசு மரித்தது நமக்காய், இயேசு உயிர்த்தது நமக்காய், மீண்டும் வரப்போவதும் நமக்காகத்தான். ஏனென்றால் இயேசு நம் ஆண்டவர், நம்முடைய தகப்பன், நண்பன், ஆயன், பலனாக இருக்கிறார், வலிமையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், எல்லா நன்மையினாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எனவே அவநம்பிக்கை வேண்டாம், சோர்வுகள் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கின்றது, கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்துவிடு. இதோ கடவுள் கர்த்தர் புதியன செய்கின்றார். அவர் புதியன செய்வதற்காக இருக்கிறார். இவர் கொலையுண்டார், உயிர்த்தார். இனி அவருக்கு சாவு என்பதே இல்லை. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சாவு என்பதை இல்லை, பயம் என்பதை இல்லை, கவலை என்பதை இல்லை. என்றால் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கேன் என்று சொன்னால் சொன்னவர் வாக்கு மாறவே மாட்டார். அவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. இந்த திருப்பலியிலே உயிர்த்த இயேசுடைய பெருவிழாவிலே உயிர் பெற்ற மக்களாய், வாழ்வின் மக்களாய், ஒளியின் மக்களாய், நம்பிக்கையின் மக்களாய், சமாதானத்தின் மக்களாய், மன்னிக்கிற மக்களாய், மகிழ்ச்சியின் மக்களாய், விடுதலையின் மக்களாய், வெற்றியின் மக்களாய் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை முன்னின்று வழிநடத்தி பின்னின்று பாதுகாத்து மேலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னிடம் கண்களை மூடி நாம் உருக்கமாய் செபிப்போம். பரிசுத்த தந்தையே, உம்முடைய அன்பு திருமகனை எங்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் நீர் கொடுத்தீரே. இதோ இங்கே இருக்கிற அனைவரையும் உம் ஆவியிலே நிரப்புவீராக. உயிர்த்த இயேசுவே, எங்களுக்காய் உம்மையே கொடுத்தீரே. உம் இரத்தத்தையும் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் கொடுத்தீரே. உம் பரிசுத்த வல்லமையினால் மூடிக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் மூடிக்கொள்ளும். உம் பரிசுத்த வல்லமையினால் மூடிக்கொள்ளும். எல்லா குடும்பங்களுக்கும் தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எல்லா பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய், அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாய், விண்ணக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவர்களாய், விண்ணக கொடைகளாலும் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த நேரத்திலே இவர்கள் மாறுவார்களாக. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் மடைவெள்ளம் போல பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். அற்றுரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல பிள்ளைகள் செழிப்பாக இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் பயங்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. நானே உன் ஆண்டவர், உன் கரம் பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன். என் மீது நம்பிக்கை கொள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்லி எங்களை தேற்றுகின்ற நல்ல ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உன் உயிர்ப்பின் வல்லமையை பெற்றுக்கொண்டு, உன் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு, உன் உயிர்ப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுப்பவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்குள்ளாய் இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், சோர்வுகள், கவலைகள், பயம், நெருக்கடி, போராட்டங்கள், தீமையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் முற்றிலும் அறைவதாக. உயிர்த்த இயேசுவோடு நாங்கள் என்றென்றைக்கும் உயிர் பெற்றவர்களாகவும் வாழ்வும் நம்பிக்கையும் கொண்டவர்களாய் இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. ஆன்மீக பலத்தை கொடுப்பீராக. நன்மைகளால் நிரப்புவீராக. மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுப்பீராக. உம்முடைய தேவ ஆவி இவர்கள் மீது இறங்கட்டும். உம்முடைய தேவ வல்லமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத மகிழ்ச்சி இவர்களோடு இருப்பட்டும். இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுளை கொடுப்பீராக. பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய பாக்கியத்தை கொடும். ஆண்டவரே, பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணங்கள் வீட்டிலே தங்கட்டும். வீணான செலவுகள் வராதடி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா பிள்ளைகளுடைய வியாதிகள், கண்ணீர்கள் இப்பொழுது உயிர்த்த இயேசுனுடைய நாமத்தில் துடைக்கப்படுவதாக. எல்லா வேதனைகள் நீங்குவதாக. சமாதானம் உண்டாவதாக. இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார்களாக. திருமண தடைகள் நீங்கட்டும். வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்கட்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் சமாதானமாய் வாழ்வார்களாக. மாமனார், மாமியார், மருமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாக. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், வியாதிகள், மனபாரங்கள், வேதனைகள் துடைக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் என்றென்று வாழ கிருபை செய்தருளும். இயேசுவின் உயிர்த்த இயேசு நாமத்தில் தாழ்ந்து பணிந்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென்.